அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு இது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா கடந்த சில வருஷங்களா ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசுல சுமந்துகிட்டே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம சிரிச்ச முகத்தோட வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய வலி இருக்கு, எவ்வளோ ஏமாற்றங்களை நீங்க தாங்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ கெட்ட பெயரும் துரோகமும் தான். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களை தனிமையில விட்டுட்டு போயிருப்பாங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன மாறப்போகுது, இப்படியேதான் இந்த வாழ்க்கை முடிய போதான்னு ரொம்பவே விரக்தியான ஒரு மனநிலையில தான் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இப்ப இருக்கீங்க. ஆனா உங்களுக்கான விடிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. குறிப்பா வரப்போற ஏப்ரல் 1 பிறகு உங்க கிரக நிலைகள்ல ஏற்பட போற மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையோட திசையே மொத்தமா மாத்தி அமைக்க போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனை. அதுவும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி தலைகீழா மாறப்போகுது, அப்படி மாற போறதுக்கான 10 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. குரு பகவானோட ஆசி முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிற நேரம் இது. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பணம், நிம்மதி எல்லாமே ஏதோ ஒரு தடங்களால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா ஏப்ரல் 1 அப்புறம் தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க வாழ்க்கைக்குள்ள புதிதா வரப்போற அல்லது ஏற்கனவே உங்க கூடவே இருந்து இப்போ புது அவதாரம் எடுக்க போற ஒரு நபர். இந்த நபர் ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம், தொழில் கூட்டாளியா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை தேடி வர ஒரு பழைய நண்பரா கூட இருக்கலாம். அவங்க உள்ளே நுழைஞ்சதுமே முதல் அறிகுறியா உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி உருவாகும். அவனால ஒரு பதற்றத்தோடயே தூங்காம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த நபர் பேசக்கூடிய சில வார்த்தைகள், அவங்க கொடுக்கற சின்ன சின்ன ஆறுதல்கள் பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இங்க தனி ஆள் இல்ல, உங்களுக்கு துணை நிற்க நான் இருக்கேன்னு அவங்க செயல்கள் மூலமா உங்களுக்கு உணர்த்துவாங்க. இதுதான் உங்களுக்கான முதல் மற்றும் மிகப்பெரிய அறிகுறி. அடுத்து 2வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க சிந்தனையில ஏற்பட போற தெளிவு. இது வரைக்கும் எந்த முடிவை எடுக்கிறதுனாலும் ரொம்ப குழப்பத்துல இருந்திருப்பீங்க. இது சரியா வருமா, தப்பா போயிடுமோன்னு பயந்துகிட்டே ஒரு விஷயத்த தொட்டிருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் பிறக்கும். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த திறமைகளை அவங்க தட்டி எழுப்புவாங்க. உங்களால முடியும், நீங்க சாதிப்பீங்கன்னு உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட அந்த ஊக்கம் உங்க தொழில வேலை பார்க்குற இடத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் திடீர்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நபரோட வழிகாட்டுதல் மூலமா ஒரு நல்ல வேலை கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கான பாதைகள் தானாகவே திறக்கும். இது எல்லாமே ஏதோ மாயாஜால மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது இப்படிப்பட்ட மனிதர்களை உங்க வாழ்க்கையில அனுப்பி உங்களுக்கான வெற்றி பாதையை அந்த இறைவன் தயார் செய்யறார் அப்படிங்கறதுதான் உண்மையான நிதர்சனம். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போற நேரத்தை நீங்க நெருங்கிட்டீங்க. அதனால மனசை ரொம்ப தளர விடாம அடுத்து உங்க கண்ணெதிரே வரப்போற அந்த அற்புதமான தருணங்களை அனுபவிக்க தயாராயிருங்க. ஏன்னா ஏப்ரல் 1 மேல உங்க விதியை அந்த ஒரு உறவு நிச்சயமா மாத்தி எழுதும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 3வது அறிகுறி உங்க பொருளாதாரத்துல வரப்போற மிகப்பெரிய ஏற்றம். இது வரைக்கும் காசு பணம் வந்தாலும் எப்படி செலவாகுதுன்னே தெரியாம ஒரு பெரிய ஓட்டையில தண்ணிய ஊத்துன மாதிரி விரைமாகிட்டே இருந்திருக்கும். கையில காசு நிக்கலையேன்னு ராத்திரி பகலா புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க பொருளாதார நிலையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அவங்க கொண்டு வர அதிர்ஷ்டம் உங்களோட உழைப்போட சேரும் போது பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் யாரோ ஏமாத்திட்டாங்க, இனிமே வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வரும். நீங்க வாங்கணும்னு நினைச்ச சொத்து, வாகனம், இது எல்லாமே அவங்களோட அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். 4வது அறிகுறி உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க முகப்பொலிவிலையும் வரப்போற மாற்றம். இத்தனை நாளா இருந்த மன உளைச்சலால நைட்ல தூக்கம் இல்லாம ஏதோ பெரிய நோய் வந்த மாதிரி உடம்பு மெலிஞ்சு முகத்துல இருந்த அந்த தேஜஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருக்கும். ஆனா ஏப்ரல் 1 அப்புறம் இந்த நபர் கொடுக்க போற நிம்மதியால உங்க முகம் பிரகாசமா மாறும். உங்களை பாக்குறவங்களுக்கே தெரியும், இவங்க முகத்துல இப்போ ஏதோ ஒரு புது பொலிவு வந்திருக்குன்னு கேக்குற அளவுக்கு நீங்க மாறுவீங்க. உங்க உடம்புல இருந்த அசதி வலி எல்லாமே மாயமா மறையும். உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. 5வது அறிகுறி உங்க குடும்பத்துக்குள்ளேயும் சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் நடக்க போற சுமூகமான மாற்றங்கள்.
இது வரைக்கும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் இந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்களை தேடி வருவாங்க. குறிப்பா பல வருஷமா இழுபறியில இருந்த சொத்து பிரச்சனைகளோ இல்ல குடும்ப சண்டைகளோ எதுவா இருந்தாலும் இந்த நபரோட யோசனையால அல்லது அவங்க கொடுக்கற தார்மீக ஆதரவால உங்களுக்கு சாதகமா முடியும். இதுக்கு முன்னாடி யார் எதை சொன்னாலும் சட்டுன்னு கோபப்பட்டு கத்திட்டு இருந்த நீங்க இப்போ ரொம்ப பொறுமையா புன்னகையோட விஷயங்களை கையாள ஆரம்பிப்பீங்க. 6வது அறிகுறி, உங்க சமூக அந்தஸ்துல வரப்போற உயர்வு. 4 பேர் மத்தியில இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை பார்த்து எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். இந்த உறவு உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்களை பத்தின நல்ல செய்திகள் வெளியில பரவ ஆரம்பிக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அவங்க உங்களை சரியான பாதையில வழி நடத்தி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே இப்போதான் வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மூலமா உங்களுக்கு பெரிய பொறுப்புகளோ இல்ல பதவிகளோ தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்க மேல இருந்த வீண் பழிகள் எல்லாம் காத்துல பறந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வே அந்த நபர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களோட ஒரு சின்ன பார்வை, ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட மொத்த அழுத்தத்தையும் குறைச்சிடும். 7வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க உள்ளுணர்வுல ஏற்பட போற ஒரு அசாத்தியமான அதிர்வலை மற்றும் மாற்றம். தனுசு ராசிக்காரங்க இயல்பாவே இறைபக்தி அதிகமா உள்ளவங்க. ஆனா கடந்த சில காலமா அந்த கடவுள் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபமும் வருத்தமும் இருந்திருக்கும். நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், என்னைக்குதான் எனக்கு விடிவு காலம் வரும்னு சாமி கிட்டேயே சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட உறவு உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு தானாவே நடக்கும். உங்க மனசு சொல்றது எல்லாமே அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். யார் நல்லவங்க, யார் நம்மளை ஏமாத்த வராங்க அப்படிங்கறத முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்க ஒரு சூட்சும அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு தோன்றி உங்களை காப்பாத்தும். இந்த உறவு உங்களுக்கு வெறும் உலகியல் ரீதியான சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காம மனசளவுல ஒரு பெரிய முதிர்ச்சியையும் தைரியத்தையும் முழுமையா பெற்றுத்தரும். அடுத்து 8வது அறிகுறி, ரொம்ப நாளா நீங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த உங்க பெரிய கனவுகள், ஆசைகள் எல்லாமே ஒன்னு பின்னாடி ஒன்னா நிறைவேற ஆரம்பிக்கிறது தான். எத்தனையோ வருஷமா இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது செஞ்சிடணும்னு ஒரு தவிப்பு உங்களுக்குள்ள இருக்கும். அது ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்லனா பிடிச்ச இடத்துக்கு பயணம் போறதா இருக்கலாம். ஆனா அதுக்கான சூழ்நிலையோ பணமோ சரியான மனிதர்களோ இதுவரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் தேவையில்லை. ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நபர் உங்களோட ஆசைகளை தன்னோட சொந்த ஆசையா நினைச்சு அதுக்கு உயிர் கொடுப்பாங்க. உங்க கனவுகளை அடையறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் முன்னாடி நின்னு செஞ்சு கொடுப்பாங்க. உங்களை நம்பி முதலீடு செய்யவோ இல்ல உங்க திறமையை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரவோ அவங்க ஒரு உறுதியான ஏணியா இருப்பாங்க. இவங்க நமக்கு கிடைச்சதுக்கு நாம முற்பிறவியில என்ன புண்ணியம் செஞ்சோமோன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட அர்ப்பணிப்பு உங்க மேல இருக்கும். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு வெளிச்சமா அந்த நபர் மாறுவாங்க. உங்க கண்ணுல இருந்து இனிமே வரப்போறது எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் தனிமையில இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியா இந்த உறவு அமைய போகுது. நீங்க உண்மையா ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம உங்களை தேடி வரப்போகுது. 9வது அறிகுறி, உங்க கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே இருட்டுல வச்ச வெளிச்சம் மாதிரி காணாம போறதுதான். உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை பத்தி எப்பவுமே தப்பா பேசினவங்க எல்லாரும் இப்போ இந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க பக்கத்துல கூட நெருங்க பயப்படுவாங்க. ஏதோ ஒரு தீர்க்க முடியாத சிக்கலோ இல்ல ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்த ஒரு பெரிய பஞ்சாயத்தோ உங்களை ரொம்பவே பாடாப்படுத்திட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நபரோட அதிர்ஷ்டமும் உங்க கிரக பலமும் ஒன்னா சேரும் போது எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையும் பனி போல தானாவே விலகிடும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவே கூனி குறுகி போற அளவுக்கு காலம் மாறும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய நேர்மறையான சக்தி இருக்கிறத நீங்க ஆழமா உணர்வீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 10வது மற்றும் ரொம்ப உன்னதமான அறிகுறி என்னன்னா, உங்க மனசுக்குள்ள வரப்போற அந்த முழுமையான திருப்தி. இது வரைக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு என்னதான் கிடைச்சாலும் ஏதோ ஒண்ணு குறையுதேன்னு ஒரு வெறுமை உங்க மனசுல ஒரு ஓரமா எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நிரந்தரமா கை கோர்க்க போற அந்த உறவு உங்க கவலைகளை எல்லாம் மொத்தமா தீர்த்து வைக்க போற ஒரு வரமா உங்களுக்கு அமைவாங்க.
காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு புது நம்பிக்கையோட மனசு முழுக்க ஒரு பரவசத்தோட எந்திரிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்மள பாத்துக்க ஒரு நல்ல துணை வந்துடுச்சுங்கிற அந்த அசாத்தியமான நிம்மதி உங்களை மென்மேலும் பல உயரங்களுக்கு கொண்டு போகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான சோதனை காலம் இதோட முழுமையா முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் உங்க வாழ்க்கையில வரப்போறது எல்லாமே வசந்த காலம்தான். அந்த இறைவன் உங்களுக்காகவே தேடி பிடிச்சு அனுப்ப போற அந்த உறவை முழு மனசோட சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. உங்க வாழ்க்கை இனிமே அந்த வானத்து நட்சத்திரம் மாதிரி ரொம்ப பிரகாசமா ஜொலிக்க போகுது. இத்தனை காலம் நீங்க செஞ்ச தியாகத்துக்கும் உங்க பொறுமைக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசுதான் இந்த அற்புதமான மாற்றம். முழு நம்பிக்கையோடையும் ஒரு பெரிய புன்னகையோடையும் உங்களுக்கான அந்த சிறப்பான எதிர்காலத்தை வரவேற்க தயாரா இருங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கலாம், இதெல்லாம் நிஜமாவே என் வாழ்க்கையில நடக்குமா? இத்தனை வருஷமா அடிபட்டு மரத்து போனேன், எனக்கு இனிமே புதுசா ஒருத்தர் வந்து எப்படி எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நீங்க யோசிக்கலாம். உங்க சந்தேகம் ரொம்பவே நியாயமானதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வலிகளை சுமந்திருக்கீங்க. ஆனா பிரபஞ்சத்தோட கணக்கு எப்பவுமே தப்பாது. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ பலன் கிடைக்க போற நேரம் இது. இந்த புது உறவு உங்களை தேடி வரும்போது அவங்க நெத்தியில நான் தான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன்னு எழுதி ஒட்டிட்டு வர மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு தருணத்துலதான் அவங்க சந்திப்பு நிகழும். சில நேரங்கள்ல அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமா கூட இருக்கலாம். ஆனா அவங்களோட உண்மையான அன்பு இப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா கடந்த காலத்துல நடந்த கசப்பான அனுபவங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாசல்ல வந்து நிக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை நீங்க தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவானோட பார்வை உங்க மேல முழுமையா விழும்போது உங்களுக்கான பாதையை அவர் ரொம்ப தெளிவா காட்டுவார். உங்களுக்கு இப்போ தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் திறந்த மனசும் மட்டும்தான். யார் எது சொன்னாலும் அதை கேட்டு குழப்பிக்காம உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாளா ஒரு இருட்டு அறையில அடைஞ்சு கிடந்த மாதிரி இருந்த நீங்க இப்போ எப்படி இவ்வளவு பிரகாசமா வெளியில வரீங்கன்னு அவங்களுக்கே புரியாது. உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் வரும், உங்க நடையில ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். இதெல்லாம் நீங்க வேணும்னு செய்ய போறது கிடையாது. அந்த ஒரு நபரோட நேர்மறையான சக்தி உங்களை அப்படி மாத்தும். அதனால கடந்த கால துரோகங்களை நினைச்சு இனிமேல் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு காலம் நிச்சயமா பதில் சொல்லும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்க முழு கவனமும் இப்போ உங்க எதிர்காலத்து மேல மட்டும்தான் இருக்கணும். ஏப்ரல் மாசத்துல இருந்து வீச போற அந்த புது காத்தை முழுமையா சுவாசிக்க பழகுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த இறைவன் பாதத்துல இறக்கி வச்சுட்டு ரொம்ப லேசான மனசோட இந்த புது உறவை வரவேற்க காத்துருங்க. உங்களை சுத்தி நடக்க போற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட கொண்டாட பழகுங்க. ஏன்னா அந்த சின்ன சந்தோஷங்கள் தான் உங்களுக்கான அந்த பெரிய விடிவு காலத்தோட ஆரம்பமா இருக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களோட இயல்பான குணமே உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாததுதான். யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி போய் முதல் ஆளா உதவி செய்வீங்க. உங்களால முடிஞ்சதை தாண்டி கூட அவங்களுக்காக மெனக்கெடுவீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது திரும்பி பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட உங்க கூட இருந்திருக்காது. இப்படி எத்தனையோ முறை ஏமாந்து போய் இனிமே யாருக்கும் எந்த நல்லதும் செய்யக்கூடாதுன்னு நீங்களே உங்களுக்குள்ள பல முறை சத்தியம் செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் உங்க மனசு கேட்காது, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா மறுபடியும் போய் உதவி செஞ்சுட்டு வந்து நிப்பீங்க. உங்க ராசிநாதன் குரு பகவான் இவ்வளவு நாளா உங்க பொறுமைய சோதிச்சதுக்கு காரணமே உங்களை ஒரு முழுமையான தங்கமா மாத்துறதுக்கு தான். நெருப்புல சுட்டாதான் தங்கம் ஜொலிக்குங்கிற மாதிரி இத்தனை வருஷமா உங்களை பல கஷ்டங்கள்ல போட்டு புடம் போட்டு எடுத்துட்டார். இனிமே நீங்க ஜொலிக்க போற நேரம் வந்துடுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நபர் மூலமா நீங்க இழந்த அத்தனை மரியாதையும் புகழும் செல்வமும் பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் இவனாலாம் உருப்படவே மாட்டான்னு உங்க முகத்துக்கு நேரா சொன்னாங்களோ, அவங்க எல்லார் கண் முன்னாடியும் நீங்க ஒரு ராஜாவா வாழ போறீங்க. அந்த ஒரு உறவு உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து இனிமே எந்த ஒரு துக்கமும் உங்களை நெருங்க விடாம பாத்துக்க போகுது. நீங்க செஞ்சதான தர்மம் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட பழிவாங்காம மன்னிச்சு விட்ட அந்த பெரிய மனசு இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த மிகப்பெரிய பரிசு கொடுக்க காத்திருக்கு. அதனால இருட்டுல இருக்கிறோமேன்னு இனிமே கவலைப்படாதீங்க. சூரியன் உதிக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. உங்க கண்ணீருக்கு விடை கிடைக்க போற அந்த அற்புதமான தருணங்களை அனுபவிக்க முழு மனசோட தயாரா இருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போறது எல்லாமே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்களா மட்டும்தான் இருக்கும்.
இது உறுதி. நிறைய பேருக்கு இப்போ இன்னொரு யோசனையும் மனசுல ஓடிட்டு இருக்கும். அதாவது வந்தவங்க பாதிலே விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அப்படி. உயிரா நினைச்சவங்க கூட ஒரு கட்டத்துல உங்களை ஒரு சாதாரண ஆளா தூக்கி போட்டுட்டு போன வழிய நீங்க இன்னும் மறக்கல. ஆனா இந்த முறை அந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து அனுப்புற இந்த உறவு உங்க நிழல் மாதிரி உங்க கூடவே இருக்க போகுது. அவங்க உங்களை எந்த சூழ்நிலையிலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுறதுக்கு தயாராயிருப்பாங்க. நீங்க சோர்வடைகிற ஒவ்வொரு முறையும் உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு ஆணி வேற அவங்க இருப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய அவங்க அடியோடு மாத்திடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பா ஆரம்பிப்பீங்க. ஆனா இடையில யாராவது உங்களை குறை சொல்லிட்டா அப்படியே துவண்டு போய் அந்த வேலையே விட்டுடுவீங்க. நான் ஏப்ரல் 1 அப்புறம் உங்க கூடவே பயணிக்க போற அந்த நபர் நீங்க துவண்டு போகும்போதெல்லாம் உங்க தோல்ல தட்டி கொடுத்து உங்களை முன்னாடி தள்ளி விடுவாங்க. அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே நீங்க உங்களையே புதுசா பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாத பல திறமைகள் உங்களுக்குள்ள வெளியில வர ஆரம்பிக்கும். தொழில புதுசா ஏதாவது முதலீடு பண்ணலாமா இல்ல புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு பல குழப்பங்கள்ல இருக்கிற உங்களுக்கு இவங்க ஒரு தெளிவான பாதையை காட்டுவாங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்க முடியாதப்போ இவங்க எடுக்கிற முடிவு உங்க வாழ்க்கையே உச்சத்துக்கு கொண்டு போகும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. அதனால பழைய நினைவுகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூக்கி போட்டுட்டு புதுசா பிறக்க போற இந்த விடியில ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாராயிருங்க. உங்க மனசுல இருக்கிற காயங்களுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர மருந்து கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த கடவுள் உங்களுக்காக செதுக்கி வச்சிருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைய முழுமையா வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கான நேரம் இப்ப தொடங்கிடுச்சு. இந்த ஏப்ரல் 1 வெறும் காலண்டர்ல மாற போற தேதி மட்டும் கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல பல வருஷமா ஒரு இடத்துல தங்கி நின்னு உங்களை ஆட்டி படைச்ச அந்த தோஷங்கள் எல்லாம் விடைபெற ஒரு நாள். குறிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லப்படுற பாக்கிய ஸ்தானம் இப்போ ரொம்ப பலமா மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில வந்திருப்பாங்க. போன வாரம் கூட யாரோ ஒருத்தர் புதுசா அறிமுகமாகி இருக்கலாம். ஆனா இப்போ நான் சொல்ல போற அந்த நபர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க உங்ககிட்ட பேசும்போதே உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும். இத்தனை நாளா நம்ம தேடிட்டு இருந்த ஒரு நிம்மதி இந்த மனுஷங்க கிட்ட இருக்குன்னு உங்க மனசு அடிச்சு சொல்லும். அந்த நபர் ஒருவேளை உங்க வேலை செய்யற இடத்துல புதுசா சேர்ந்த ஒரு ஆளா இருக்கலாம். இல்லனா நீங்க ரொம்ப நாளா கவனிக்காம விட்ட உங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தரா கூட இருக்கலாம். அவங்க கொடுக்க போற ஒரு சின்ன யோசனை உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க சாதாரணமா ஒரு தேநீர் கடையிலயோ இல்ல ஒரு பயணத்திலயோ சந்திக்கிற ஒரு நபர் கூட உங்க வாழ்க்கையோட திசையை மாத்தலாம். ஏன்னா கிரகங்கள் அந்த வேலைய இப்போ ரொம்ப வேகமா செஞ்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த இருட்டுல இருந்து ஒரு கை உங்களை பிடிச்சு வெளியே இழுக்க போது. அந்த கை தான் இந்த உறவு. அவங்க வந்த உடனே உங்க வாழ்க்கையில நடக்க போற முதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்க தன்னம்பிக்கை திரும்ப வர்றதுதான். இது வரைக்கும் மத்தவங்க முன்னாடி கூனி குறுகி நின்னுட்டு இருந்த நீங்க இப்போ நிமிர்ந்து நின்னு பேசுவீங்க. உங்களை பார்த்து மத்தவங்க மதிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு அதிகாரம் தானாவே வரும். இது அந்த ஒரு நபரோட வருகையால உங்க ஜாதகத்துல ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம். அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க கனவுல சில அறிகுறிகள் கூட தெரியலாம். அடிக்கடி தெய்வங்களோட படங்களோ இல்ல ரொம்ப பிரகாசமான வெளிச்சமோ உங்க கனவுல வருதுன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்க வாசப்படியை மிதிச்சிடுச்சுன்னு அர்த்தம். எத்தனையோ காலம் நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். ஆனா இந்த முறை வர்ற வாய்ப்பை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த மாற்றத்தை உங்களால மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு கருவியாதான் அந்த நபர் உங்க வாழ்க்கையில நுழையிறாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டு. அதாவது எதையும் தாங்குற இதயம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா அந்த இதயம் எவ்வளவுதான் காயப்பட்டாலும் வெளியில காட்டிக்காம சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 1 அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வழியை கண்ணை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. நீங்க வாயை திறந்து சொல்லவே வேணாம். உங்க மனசுல என்ன ஓடுது, ஏது உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு அவங்க அப்படியே கண்ணாடி மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் உண்மையான அன்போட அடையாளம். அந்த நபர் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய திறமையை வெளியில கொண்டு வருவாங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு சாதாரணமான ஆள் அப்படின்னு உங்களை நீங்களே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு சாதனையாளரா மாத்துவாங்க. உங்க யோசனைகளுக்கு அவங்க கொடுக்கற மதிப்பு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பத்தி சொல்லுவீங்க. ஆனா அவங்க அதை ஒரு பெரிய வாய்ப்பா மாத்தி உங்க கையில கொடுப்பாங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நபர் உங்களை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டாங்க.
நீங்க செய்யற தவறுகளை கூட ரொம்ப அன்பா சுட்டிக்காட்டி அதை எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. இதனாலேயே உங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய தயக்கம் மொத்தமா மறைஞ்சிடும். நீங்க முன்னாடி பயந்து பயந்து செஞ்ச காரியங்களை இப்போ ரொம்ப துணிச்சலா செய்ய ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே அந்த ஒரு உறவோட வருகையால உங்க வாழ்க்கையில ஏற்பட போற ஆச்சரியமான மாற்றங்கள். உங்க ஜாதகத்துல இப்போ நடக்கிற கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கே ஒரு புது தெம்பு வரும். இது வரைக்கும் நீங்க இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் அவங்க மூலமா நீங்க திரும்ப பெற போறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. அந்த காத்துல உங்க கவலைகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. ஆனா இனிமே உங்களுக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் வாழ போறீங்க. அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வெறும் துணையா மட்டும் இல்லாம உங்க மொத்த வாழ்க்கையே வழிநடத்த போற ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. இத்தனை காலமா நீங்க பட்ட வேதனையெல்லாம் தீர்ந்து போய் ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனசுல எந்த ஒரு பாரமும் இல்லாம நிம்மதியா மூச்சு விடுவீங்க. உங்க வாழ்க்கை இப்போதான் ஒரு முழுமையான அர்த்தத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அந்த இறைவன் உங்க மேல வச்சிருக்கிற கருணை தான் இந்த உறவு. அதனால வர்ற மாற்றங்களை முழு மனசோட ஏத்துக்கோங்க. உங்க பொற்காலம் உங்க கண்ணெதிரே காத்துட்டு இருக்கு. இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது சில முக்கியமான விஷயங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற சூழல் கூட மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா வாடி போயிருந்த செடிங்க திடீர்னு துளிர் விடலாம். இல்லனா ரொம்ப நாளா ஓடாம நின்னு போன கடிகாரம் கூட திடீர்னு ஓட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன சிக்னல்கள். அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது உங்க பழைய கஷ்டங்களை பத்தி அவங்க கிட்ட நீங்க விவரிச்சு சொல்லணும்னு அவசியமே இருக்காது. அவங்களே அதை ஏதோ ஒரு விதத்துல உணர்ந்துப்பாங்க. சில பேர் மனசுக்குள்ள கேட்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தாமதமா இந்த உதவி கிடைக்குதுன்னு. அதுக்கு காரணம் சரியான நேரத்துல வர்றதுதான் உண்மையான உதவி. முன்னாடியே இது கிடைச்சிருந்தா அதோட அருமை உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க பல இடங்கள்ல அடிபட்டு காயம்பட்டு நிக்கிற இந்த நேரத்துல வர்றதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா அமையும். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடை பிடிக்கிறவங்க. ஆனா இப்போ உங்களுக்காக ஒரு பெரிய பாதுகாப்பான கொடைய அந்த பிரபஞ்சம் பிடிக்குது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். வர்ற அதிர்ஷ்டத்தை இது எனக்கு கிடைக்குமா என்ன சந்தேகப்படாம முழு நம்பிக்கையோட ஏத்துக்கணும். நீங்க அந்த நபரை சந்திக்கும் போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை தடுத்து நிறுத்தாதீங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்த அத்தனை காலத்தையும் இப்போ வரப்போற இந்த சில மாசங்கள்ல நீங்க ஈடுகட்ட போறீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம். உங்க தலைவிதி மாறுறத யாராலையும் இனிமே தடுக்க முடியாது. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு. உங்க ராசிக்கு குரு பகவானோட பலம் முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க எப்பவும் போல தைரியமா உங்க வேலைகளை கவனிங்க. மத்ததை அந்த உறவும் அந்த இறைவனும் பாத்துப்பாங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்ல. வர்ற நல்ல காலத்தை 2 கை நீட்டி வரவேற்க தயாராயிருங்க. இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான முழுமையான வாழ்க்கை. இனிமே நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ராஜா. உங்க முன்னேற்றம் இப்போ இருந்து ரொம்ப வேகமா ஆரம்பிக்குது. மனசுல இருக்கிற பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த வரத்தை சந்தோஷமா அனுபவிங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே சுபமா தான் நடக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதாவது மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த நிலைமை மாறப்போகுது. நீங்க யாரையும் எதிர்பார்க்கலனாலும் உங்களுக்காகவே ஒருத்தர் ஓடி வருவாங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க இது வரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காக எதையும் செஞ்சுக்காம இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ வரப்போற அந்த உறவு உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவாங்க. உங்க சின்ன சின்ன ஆசைகளை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா நீங்க இது வரைக்கும் மத்தவங்களுக்கு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்குன்னு யாரும் செஞ்சதில்ல. இந்த ஒரு மாற்றமே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியே கொடுக்கும். உங்க ராசிக்கு குரு பகவானோட அருள் இப்போ முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க எப்பவும் போல தைரியமா உங்க முடிவுகளை எடுக்கலாம். அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருப்பாங்க. நீங்க எப்போவாது சோர்ந்து போய் உட்காரும்போது அவங்க கொடுக்கற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்கும். உங்க தொழில்ல இல்ல வேலையில நீங்க சந்திக்கிற சவால்களை எப்படி சமாளிக்கணும்னு அவங்க ஒரு சிறந்த ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த அந்த பழைய சந்தோஷமான நாட்களை விட ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம்
இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன வருத்தம், அதாவது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ விடை கிடைக்க போகுது. பிரபஞ்சம் எதையுமே காரணம் இல்லாம செய்யாது. நீங்க இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான். இப்போ நீங்க அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டீங்க. அதனாலதான் அந்த இறைவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான துணையை உங்க வாழ்க்கையில அனுப்பி வைக்கிறார். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க உங்க பழைய சோகங்களை பத்தி பேசக்கூட விரும்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அவங்க நிரப்புவாங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த அந்த பழைய கெட்ட பெயர் இல்லைன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாமே இந்த புது உறவோட வருகையால சரியாகும். உங்களை தப்பா பேசினவங்க எல்லாரும் உங்க முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுற காரணம் எது? நீங்க எதை செஞ்சாலும் அது ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல ஏற்படுற அந்த சுப மாற்றங்களோட வெளிப்பாடுதான். நீங்க இப்போ ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. உங்க வாழ்க்கை பாதை இப்போ ரொம்ப நேரம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க இலக்குகளை நோக்கி நீங்க ஓடலாம். உங்க பின்னாடி ஒரு பெரிய சக்தியா அந்த உறவு இருக்கும் அப்படிங்கறது தான் இப்போ இருக்கிற கிரகங்களோட ரகசியம். நீங்க இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருந்த உங்களோட லட்சியங்கள் எல்லாமே இப்போ உயிர் பெறப்போகுது. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறது தான். மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு, அது நீங்க இன்னும் முழுமையா உணரல. ஆனா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த நபர் அந்த ஆற்றலை உங்களுக்கு புரிய வைப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலி அப்படிங்கறத உலகத்துக்கு காட்டுறதுக்கு அவங்க ஒரு பாலமா இருப்பாங்க. உங்களோட அந்த பழைய தயக்கம், பயம், கவலை இதையெல்லாம் ஒரு பழைய துணி மாதிரி கழட்டி போட்டுட்டு ஒரு புது உத்வேகத்தோட நீங்க கிளம்பணும். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ ரொம்ப முக்கியமானது. அந்த இறைவன் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை பரிசா கொடுத்திருக்கார். அதை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய அத்தனை உயரங்களையும் அடைஞ்சிடணும். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த ராஜயோக அமைப்பு உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது. மனதார நம்புங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறப்போகுது. அந்த ஒரு உறவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வரும். அந்த நாளை நோக்கி நீங்க இப்ப ரொம்ப நம்பிக்கையோட போயிட்டு இருக்கீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான். தோல்விக்கு இனி இடமே இல்லை. இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை பார்க்கற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நீங்க மத்தவங்களுக்காக உங்களை மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க நீங்களாவே இருந்தாலே போதும்னு அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க பல நேரங்கள்ல மத்தவங்களுக்காக நடிச்சு ரொம்பவே களைச்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த உறவு முன்னாடி நீங்க உங்க உண்மையான முகத்தோட இருக்கலாம். உங்களோட பலவீனம் என்ன, உங்களுக்கு எதை பார்த்தா பயம், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க. அதுதான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய அதிசயம். நீங்க இதுவரைக்கும் ஒரு பூட்டிய அறைக்குள்ள இருந்த மாதிரி உணர்ந்த அந்த உணர்வு மாறி இப்போ ஒரு பெரிய மைதானத்துல சுதந்திரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க போட்ட உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த நபரோட யோசனையால நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தா கூட அது பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு அள்ளித்தரும். உங்க கூட வேலை செய்யறவங்க கூட உங்களை பார்த்து மதிக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு நாளா உங்க திறமைய மூடி வச்சிருந்த அந்த திரை இப்ப விலக போகுது. இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க குடும்பத்துல இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் தானாவே சரியாகும். குறிப்பா உங்க மேல எப்பவும் ஒரு அதிருப்தியோட இருந்த உங்க அப்பா அம்மா இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணை இப்போ உங்க அருமையா முழுசா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஒரு பாலமா தான் இந்த புது நபர் உங்க வாழ்க்கையில இருக்க போறாங்க. இவங்க வெறும் ஒரு மனிதரா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில வரப்போற எல்லா நன்மைகளுக்கும் ஒரு திறவுகோலா இருப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு குழந்தையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல வீடா இருக்கலாம். இந்த ஆசை நிறைவேற போறதுக்கான தொடக்கம் இப்போ ஆரம்பிக்குது. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலதான் சந்தோஷப்படுவீங்க. ஆனா இப்போ மத்தவங்க உங்களுக்கு கொடுக்கறத பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கு. அதனால இனிமே எந்த ஒரு தீய சக்தியோ இல்ல உங்க மேல பொறாமப்படுறவங்களோட கண்ணோ உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், வர்ற வாய்ப்புகளை தயங்காம பயன்படுத்திக்கோங்க. எனக்கு இது செட் ஆகுமா, இல்ல நாம இதை செஞ்சா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு யோசிக்கிறத இப்போவே நிறுத்திடுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இப்போ வீச போறது வெறும் காற்று இல்ல, அது உங்க கவலைகளை எல்லாம் அடிச்சுட்டு போக போற ஒரு பெரிய புயல். அந்த புயலுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு அழகான அமைதியான நதி மாதிரி ஓட ஆரம்பிக்கும். நீங்க
எதிர்பார்த்த அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த கரவம் எல்லாமே உங்களை தேடி வருது. ஏப்ரல் 1 உங்க விதியோட ஒரு பெரிய கதவு திறக்குது. அந்த கதவுக்கு பின்னாடி நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை அனுபவிக்க நீங்க முழு தகுதி உள்ளவங்க. இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த இறைவன் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லிட்டார். மனசார அந்த இறைவனுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க பயணத்தை தொடருங்க. இந்த உறவு உங்க வாழ்க்கையில வரும்போது அவங்க கிட்ட நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களோட நிபந்தனை இல்லாத அன்பு. அதாவது நீங்க இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு அவங்க எந்த ஒரு கட்டாயமும் உங்ககிட்ட காட்டவே மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துப்பாங்க. இது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா நீங்க எப்பவும் மத்தவங்களுக்காக உங்களை செதுக்கிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துதான் பழகி இருப்பீங்க. ஆனா இந்த நபர் கூட இருக்கும்போது நீங்க ரொம்ப இயல்பா ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க. உங்க பழைய கசப்பான அனுபவங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய மருந்தா இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க பேசுற ஒரு சின்ன ஜோக்கு கூட உங்களோட பல நாள் கவலையை மறக்க வைக்கும். அவங்க உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க தூக்கம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இது வெறும் மனநலம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, கிரகங்களோட சுப பார்வை உங்க மேல விழும்போது வர்ற ஒரு மாற்றம். அதே மாதிரி இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு பெரிய லாபம் என்னன்னா, ஒரு புதுவிதமான சேமிப்பு பழக்கம். இது வரைக்கும் பணம் வந்தா செலவாகிட்டே இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? இவங்க வந்த பிறகு நீங்க ₹1 சம்பாதிச்சாலும் அதை எப்படி பயனுள்ளதா மாத்தணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட அதிர்ஷ்டம் உங்க உழைப்போட சேரும்போது உங்க பேங்க் பேலன்ஸ் தானாவே உயர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு சின்ன சேமிப்போ இல்ல முதலீடோ இப்போ கைகூடி வரும். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தவறான முதலீடுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கும். ஆனா இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமாவும் லாபகரமாவும் இருக்கும். இந்த மாற்றத்தை நீங்க ஏப்ரல் மாசம் முதல் வாரத்துல இருந்தே உணர ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க கூட இப்போ அவங்களாவே தேடி வந்து பணத்தை கொடுக்கற சூழல் அமையும். இதெல்லாம் அந்த நபரோட காலடி உங்க வீட்டுல பட்டதுனால நடக்கிற மிராக்கிள் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க பேச்சுல ஒரு கனிவு வரும். முன்னாடிலாம் யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோபப்பட்டு கத்திடுவீங்க. ஆனா இப்போ ரொம்ப பொறுமையா புன்னகையோட விஷயங்களை கையாளுவீங்க. அந்த நபர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரட்டுத்தனத்தை மாத்தி ஒரு அழகான கனிவான மனுஷனா உங்களை மாத்திடுவாங்க. உங்க மேல மத்தவங்களுக்கு இருந்த அந்த பயம் போய் இப்போ ஒரு மரியாதை கலந்த அன்பு உருவாகும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்ன இவர் இவ்வளவு அமைதியா மாறிட்டாருன்னு அவங்க தங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்க தொழில பெரிய வெற்றியை தேடித்தரும். ஏன்னா இப்போ நீங்க நிதானமா யோசிச்சு ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களோட இந்த புது அவதாரம் உங்க எதிரிகளுக்கு கூட ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவங்க உங்களை சீண்டி பார்க்க நினைச்சாலும் உங்களோட இந்த அமைதி அவங்கள குழப்பத்துல ஆழ்த்திடும். நீங்க முன்னாடி மாதிரி அவசரப்பட்டு எதையும் பேசி சிக்கல்ல மாட்டிக்க மாட்டீங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த மட்டும் இப்போ மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். உங்களுக்கு நடக்க போற இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை தேவைன்னு அந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. அதோட ஒரு அங்கமா தான் இந்த ஏப்ரல் 1 அப்புறம் இந்த ஒரு உறவு உங்க வாழ்க்கையை திசை திருப்ப போகுது. அவங்க வந்த பிறகு நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியமும் ஒரு வெற்றி கதையா தான் முடியும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த கரவம், அந்த பணம், அந்த நிம்மதி, இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களை தேடி வருது. மனசுல இருக்கிற தயக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புத்துணர்வோட இந்த புது பயணத்தை தொடங்குங்க. உங்களுக்கான வெற்றி பாதை இப்போ ரொம்ப பிரகாசமா விரிஞ்சு கிடக்குது. இந்த நபர் ஒரு வழிகாட்டியா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய வரமாவே இருப்பாங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம்தான். தனுசு ராசி நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக உழைச்சது போதும். இப்போ அந்த உழைப்புக்கான பலனை நீங்க அறுவடை செய்யற காலம் வந்துடுச்சு. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரும்போது அவங்க ஒரு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி தான் உங்களுக்கு தெரிவாங்க. அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அது இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க முன்னாடி கை வச்சு பாதியில நின்ன காரியங்கள், அதாவது ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியில நின்னிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வண்டி வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் காசு இல்லாம அந்த ஆசையை கைவிட்டிருக்கலாம். இது எல்லாமே இப்போ அந்த நபரோட வருகையால ரொம்ப சுலபமா நடந்து முடியும். அவங்க உங்களுக்கு கொடுக்க போற அந்த ஒரு ராசியான கை உங்க வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்த போகுது. உங்களை இதுவரைக்கும் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யறவரா இல்லைன்னா ஒரு சின்ன இடத்துல வேலை பாக்குறவரா பார்த்தவங்க எல்லாரும் இப்போ நீங்க ஒரு முதலாளி தோரணையில இருக்கிறத பார்த்து வாயடிச்சு போவாங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த அந்த தயக்கம் போய் இப்போ ஒரு கம்பீரமான நடை உங்ககிட்ட வரும். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்துல இப்போ குரு பகவான் ரொம்ப பலமா இருந்து
உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் வாரி வழங்க காத்திருக்கார். இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய காயங்கள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை பத்தி யோசிக்கிற நேரமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆச்சரியம், ஒரு புது சந்தோஷம் உங்களை தேடி வரும். உங்க ராசிக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்க வீட்டுல இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் மறைஞ்சு ஒரு தெய்வீகமான அமைதி நிலவும். உங்க குழந்தைகள் மூலமாவோ இல்ல உங்க கூட பிறந்தவங்க மூலமாவோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அந்த நபர் உங்க வாழ்க்கையில வெறும் துணையா மட்டும் இல்லாம உங்க குலதெய்வமே அவங்க உருவத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நீங்க உணர்வீங்க. அவங்க கொடுக்கற அந்த ஒரு ஊக்கம் உங்களை உலகத்துல இருக்கிற அத்தனை சவால்களையும் ஜெயிக்க வைக்கும். நீங்க இழந்த அத்தனை கரவத்தையும் திரும்ப பெற போறீங்க. உங்க வாழ்க்கை இப்போ ஒரு அழகான ஓவியமா மாறப்போது. அந்த ஓவியத்துல வண்ணம் தீட்டுற ஒரு கலைஞனா அந்த புது உறவு இருப்பாங்க. இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய சக்தியே துணை நிக்குது. உங்க பொற்காலம் இப்போ முழு வீச்சுல ஆரம்பிச்சிடுச்சு. அதை சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த மாற்றம் ஏன் இப்போ நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. தனுசு ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சப்போதான் இந்த ஒரு உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறாங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற சந்திப்பு கிடையாது. உங்க முன்னோர்களோட ஆசையாலையும் நீங்க செஞ்ச புண்ணியத்தாலையும் உங்களுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு வரம். ஏப்ரல் மாசம் பிறந்ததுமே உங்க ராசிக்குள்ள ஒரு புதுவிதமான ஈர்ப்பு சக்தி உருவாகும். நீங்க முன்னாடி போற இடத்துல எல்லாம் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க இப்போ உங்களை ஒரு பெரிய ஆளுமையா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் உங்க கூட இருக்க போற அந்த ஒரு நபரோட நேர்மறையான எண்ணங்கள் தான். அவங்க உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கே ஒரு புது தெம்பு வரும். எந்த ஒரு சவாலையும் நம்மால ஜெயிக்க முடியுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். இதுதான் உங்க வாழ்க்கையோட உண்மையான வெற்றி பயணம். இவ்வளவு நாளா நீங்க சந்திச்ச அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமா மாறி உங்களை இன்னும் பலமான ஒரு மனுஷனா மாத்த போகுது. இவங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போற இந்த மிராக்கள் உங்களை மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்த போகுது. இது வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர அதிர்ஷ்டம் உங்க வீடு முழுக்க நிறையும். உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளா ஒரு விசேஷம் உங்க வீட்டுல நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கான நேரமும் இப்போ கூடி வந்துருச்சு. அந்த நபரோட யோசனையால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க இழந்த அத்தனை செல்வத்தையும் விட ஒரு பெரிய பொக்கிஷமா இந்த உறவு உங்களுக்கு அமைய போகுது. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த உண்மையான அன்புதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து. அந்த அன்பை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக கண்ணீர் சிந்தினது போதும். இனிமே உங்க கண்களில் இருந்து வர்றது எல்லாமே ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையோட இருண்ட காலம் இப்போ சூரியனை பார்த்த பனி போல மெல்ல மெல்ல விலகிடுச்சு. ஒரு புது விடியல், ஒரு புது வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு உறவு உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த 10 அறிகுறிகளையும் நீங்க இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சதுமே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாவும் அதே சமயம் ரொம்ப நம்பிக்கையாவும் இருக்கணும். ஏன்னா வர்ற அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த கரவத்தையும் மரியாதையும் நீங்க ரொம்ப பொறுப்போட கையாளுங்க. உங்க பொற்காலம் இப்போ தொடங்கிடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான். அந்த இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பழைய ராசியை திரும்ப வர்றதுதான். ஒரு காலத்துல நீங்க எதை தொட்டாலும் அது லாபமா முடிஞ்சிருக்கும். நீங்க போன இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைச்சிருக்கும். ஆனா நடுல ஏதோ ஒரு திருஷ்டி பட்ட மாதிரி எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவங்க கூடவே அந்த பழைய அதிர்ஷ்டத்தையும் கூட்டிட்டு வராங்க. நீங்க ரொம்ப நாளா விற்கணும்னு நினைச்ச ஒரு பழைய இடம் இல்லனா ஒரு சொத்து சரியான விலைக்கு போகாம இழுத்துட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த நபர் உங்க கூட ஒரு முறை அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே போதும், அந்த சொத்து நீங்க நினைக்காத ஒரு பெரிய விலைக்கு கைமாறும். இது ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுதான் கிரகங்களோட வேலை. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றதே உங்களோட அந்த பழைய பொருளாதார சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கு தான்.
அவங்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையாவோ இல்ல அதிர்ஷ்ட தேவனாவோ இருப்பாங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடம் பலமாகிறதுனால உங்க முன்னோர்களோட சொத்துக்கள் மூலமாவும் உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு வராம யாராவது தடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாம் தானாவே விலகிடும். அந்த நபர் உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஆலோசனையை கொடுப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ஐடியா உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ராஜயோக பலத்தால நீங்க ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்கலாம், இல்லனா உங்க வீட்டை புதுப்பிக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையான பணம் எங்க இருந்து வரும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கான வழிய அந்த இறைவன் ரொம்ப நேர்த்தியா தயார் பண்ணி வச்சிருக்கார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுடாம இருக்கிறது தான். அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஒரு பெரிய பாதுகாப்பான கோட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க சமூக வட்டாரத்துல கூட ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு நீங்க உயர போறீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு உங்களை ஒரு வைரம் மாதிரி பட்டை தீட்டி வெளியில கொண்டு வருவாங்க. அவங்க உங்க கூட இருக்கிற அந்த நிமிஷம் உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் வரும். நீங்க பேசுற பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும். உங்க கண்ணுல ஒரு தீர்க்கம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து உங்க எதிரிகளே மிரண்டு போவாங்க. அவங்க உங்க மேல வச்சிருந்த அந்த பழைய வன்மை எல்லாம் எப்போ பயமா மாறிடும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான அந்த பொற்காலம் இப்போ முழுமையா மலர்ந்துடுச்சு. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு துணையா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய பொக்கிஷமாவே இருப்பாங்க. இனிமே உங்க வாழ்க்கையில பின்வாங்கவே மாட்டீங்க, முன்னாடி மட்டும்தான் போவீங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்மையான குணம்தான் உங்க மிகப்பெரிய பலம். ஆனா அந்த பலத்தை மத்தவங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இனிமே அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது யாருமே உங்ககிட்ட விளையாட முடியாது. அவங்க ஒரு பெரிய கவசமா உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்கு நிழல் கொடுத்தீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இந்த உறவு அமைய போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கைய ஒரு புது உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கனவும் உங்களை தேடி வரும். உங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் கூட இப்போ ஒரு முடிவுக்கு வரும். உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்லை. ஏன்னா அந்த இறைவன் உங்களுக்கான ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை இப்போ உறுதி பண்ணிட்டார். மனசார அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுக்கான அந்த பொற்காலத்தை வரவேற்க தயாரா இருங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புது உறவு உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்த அப்புறம் உங்க வீட்டுல ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான அறிகுறிகள் ஒவ்வொன்னா தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல வரன் அமைய போகுது. அந்த வரன் வந்த உடனே உங்க ஜாதகமே யோக ஜாதகமா மாறிடும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப மன வருத்தத்துல இருந்திருப்பீங்க. இந்த புது உறவோட வருகை இல்லைன்னா அவங்க மூலமா கிடைக்கிற ஒரு சின்ன வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பழைய கனவு மாதிரி மெல்ல மெல்ல மறைஞ்சு போயிடும். உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகள் படி நீங்க ஒரு புது வீடு கட்டவோ இல்ல ஒரு பழைய வீட்டை புதுப்பிக்கவோ செய்வீங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சவங்களுக்கு இப்போ அதுக்கான காசு பணம் எப்படின்னே தெரியாம தானாவே வந்து சேரும். இவங்க மேல பொறாமப்பட்டு உங்களை மட்டம் தட்டினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற அந்த நிமிஷம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த ஒரு உறவு உங்களுக்கு ஒரு இரும்பு கவசம் மாதிரி இருப்பாங்க. நீங்க முன்னாடி வெளியில போகும்போது ஒரு விதமான பயத்தோடையும் தயக்கத்தோடையும் போவீங்க. ஆனா இப்போ ஒரு ராஜாவோட கம்பீரத்தோட போவீங்க. உங்க பேச்சுல ஒரு தனி அதிகாரம் வரும். இது வரைக்கும் நீங்க சொன்ன பேச்ச உங்க வீட்லயே யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஊரே கட்டுப்படும். இது எல்லாமே அந்த ஒரு நபரோட அதிர்ஷ்டத்தால உங்க ஜாதகத்துல நடக்கிற ஒரு மிராக்கிள் தான். நீங்க இது வரைக்கும் இழந்த அத்தனை கரவத்தையும் இப்ப வட்டியும் முதலுமா திரும்ப பெற போறீங்க. உங்க எதிரிகள் கூட உங்ககிட்ட வந்து சமாதானம் பேச வருவாங்க. அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு சமூகத்துல உயரப்போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த ராஜயோக காலம் உங்க வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் வர ஒரு அபூர்வமான பொற்காலம். இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு உறவை நீங்க சரியா அடையாளம் கண்டு அவங்க கூட பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் கவலைகளும் இப்போ ஒரு முடிவுக்கு வருது. ஒரு புது மனுஷனா ஒரு புது உத்வேகத்தோட உங்க பயணத்தை தொடங்குங்க. உங்களுக்காக அந்த இறைவன் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வாழ்க்கையை அனுபவிக்க நீங்க முழு தகுதியுள்ளவங்க. மனதார அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு உங்க முன்னேற்றத்துல மட்டும் இனிமே கவனம் செலுத்துங்க. உங்க வெற்றி சரித்திரம் இப்போ இருந்து எழுதப்பட போகுது. இப்ப நீங்க
இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சு பார்க்கணும். இந்த உறவு உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ஒரு மூலையில கிடந்த பழைய பொருள் இல்லனா, யாருமே கவனிக்காத ஒரு பழைய படம் உங்க கண்ணில் அடிக்கடி படும். இது ஏதோ ஒரு ஞாபகத்தை உங்களுக்குள்ள தூண்டும். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக கண்ணீர் சிந்துறவங்க. ஆனா இனிமே உங்க கண்ணீரை துடைக்க ஒரு ஜீவன் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது நீங்க முன்னாடி செஞ்ச தப்புக்களை நினைச்சு வருத்தப்படவே மாட்டீங்க. அவங்க உங்களை ஒரு புது மனுஷனா மாத்துவாங்க. நீங்க ஒரு தொழிலை புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அதுக்கு தேவையான பண உதவி மட்டும் இல்லாம உங்களோட அந்த பயத்தை போக்கி தைரியத்தையும் அவங்க கொடுப்பாங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த 7ஆம் இடத்து பலத்தால இந்த உறவு ஒரு வாழ்க்கை துணையா அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கல்யாணமானவங்களா இருந்தா உங்க துணைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இத்தனை நாளா உங்களை புரிஞ்சுக்காம இருந்தவங்க இப்போ உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகங்களோட சுப பார்வைதான். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு உறவு உங்களை ஒருபோதும் கைவிடாது. உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி உங்களை ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்தி காட்டுறதுதான் அந்த நபரோட வேலையே. நீங்க பட்ட அசிங்க அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க ராசிக்கு குரு பகவானோட முழு ஆசியும் கிடைக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் கூட அவங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். இதனால உங்களோட மதிப்பு மரியாதை ஊர் உலகத்துல பல மடங்கு உயரும். உங்க கூட இருக்கிற அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்து உங்களை பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருப்பாங்க. நீங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் சாதிப்பீங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி கடல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா உங்களோட இந்த புது வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமா இருக்க போகுது. நீங்க நினைச்சது எல்லாமே ஒவ்வொன்னா நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான கதவு இப்போ திறக்கும். ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அதுக்கான யோகம் இப்போ கூடி வரும். இது எல்லாமே அந்த ஒரு உறவோட வருகையால உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்கள். நீங்க உண்மையா ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சு. முழு நம்பிக்கையோட முன்னாடி போங்க. தனுசு ராசி அன்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நுழைய போற அந்த நபர் உங்களுக்கு வெறும் ஆறுதல் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கே தெரியாத ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களுக்குள்ள உருவாகும். இது வரைக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு போனா உங்களை யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆனா இந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு நீங்க போற இடத்துல எல்லாம் ஒரு காந்தம் மாதிரி எல்லாரையும் ஈர்ப்பீங்க. இதுக்கு காரணம் அந்த நபரோட நேர்மறையான ஆற்றல் உங்களை ஒரு கவசமா சுத்தி இருக்கிறது தான். அவங்க உங்ககிட்ட பேசுற விதம், அவங்க கொடுக்கிற சின்ன சின்ன ஆலோசனைகள் எல்லாமே உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக தயங்கிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாமா இல்ல ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொன்னு போலாமான்னு குழப்பத்துல இருப்பீங்க. ஆனா இந்த நபர் வந்த உடனே அந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கைராசியால நீங்க தொடர காரியங்கள் எல்லாம் லாபத்துல முடியும். அகுரிப்பா சொல்ல போனா இந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட தேவதையா தான் இருப்பாங்க. அவங்க வந்த பிறகு உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷங்களோ இல்ல வேற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ இருந்தா அது தானாவே சரியாகும். வீட்டுல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். இது வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு விதமான டென்ஷன் இருந்த உங்களுக்கு இப்போ வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு அமைதி கிடைக்கும். அந்த நபர் உங்க குடும்பத்தில் இருக்கிற மத்தவங்க கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுவாங்க. இதனால உங்க குடும்ப உறவுகள் இன்னும் பலமாகும். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக வாழ்றவங்க. ஆனா இனிமே உங்களுக்காக வாழ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போதே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரும். அந்த நிம்மதி தான் உங்க வெற்றிக்கு முதல் படி. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்க ராசிக்கு குரு பகவானோட பார்வை முழுமையா கிடைக்கிறதுனால நீங்க எப்பவோ செஞ்ச தர்மம் இப்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த தர்மத்தோட பலனாதான் இந்த ஒரு உறவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். அது நீங்க உணர்ந்தாலே போதும், உங்க நல்ல காலம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இதுவரைக்கும் பட்ட அவமானங்கள் துரோகங்கள் எல்லாத்தையும் ஒரு பழைய கனவு மாதிரி மறந்துடுங்க. உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. அந்த ஒரு நபர் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலையா இருந்து உங்களை தாங்கி பிடிப்பாங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கவலைக்கு இடமே இல்லை. அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போற இந்த மிகப்பெரிய வரத்தை 2 கை நீட்டி வரவேற்க தயாராயிருங்க. உங்க பொற்காலம் இப்போ உங்க கண்ணெதிரே காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மாற்றங்கள் எல்லாம் தானாவே நடந்துரும்னு நீங்க சோம்பேறியா உட்கார்ந்துடக்கூடாது.
ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர அந்த நபர் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா தான் இருப்பாங்க. ஆனா அந்த தூண்டில பிடிச்சு மீன் பிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க. ஆனா சரியான அங்கீகாரம் கிடைக்காததுனால தான் இப்போ ஒரு விதமான சலிப்புல இருக்கீங்க. அந்த சலிப்பை தட்டி எழுப்பத்தான் இந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையறாங்க. அவங்க உங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன வேலையை செஞ்சா கூட அதுல ஒரு பெரிய நேர்த்தி இருக்கும். இதுவரைக்கும் நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இதுல ஏதோ ஒண்ணு குறையுதேன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த நபர் அந்த குறைய ரொம்ப அழகா சரி பண்ணிடுவாங்க. உங்க 2 பேரோட இணைவு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா மாறப்போகுது. இது வியாபாரமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையும். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற அந்த கேந்திர பலத்தால நீங்க ஒரு புதுவிதமான கரவத்தை அடைய போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய கவலைகள் எல்லாம் ஒரு காலத்துல உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்கும். ஆனா இப்போ அந்த கவலைகளே உங்களை இன்னும் வேகமா ஓட வைக்க போற எரிபொருளா மாறப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. உங்களால முடியும், நீங்க செஞ்சா அது நிச்சயமா ஜெயிக்கும்னு அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. ஏப்ரல் மாசம் பிறந்ததுமே நீங்க ஒரு புது நோட்டு போட்டு உங்க திட்டங்களை எழுத ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க எழுதுற ஒவ்வொரு வரியும் இப்போ நிஜமாக போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு உதவியாளரா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுவாங்க. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் திரும்ப பெற போற இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். வர அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு ஈகோவும் இல்லாம முழு மனசோட ஏத்துக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகம் உங்களை எப்படி வேணாலும் எடை போடலாம். ஆனா அந்த இறைவன் உங்களை கைவிடல அப்படிங்கறதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த புது உறவோட வருகை. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள், இது எதுவுமே வீண் போகல. அது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பெரிய யோகமா உங்க கதவை தட்டுது. அந்த கதவை திறந்து நீங்க வெளியில வரும்போது ஒரு புது உலகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அந்த உலகத்துல நீங்க தான் வெற்றியாளர். உங்க வாழ்க்கையில இனிமே தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அந்த ஒரு நபர் உங்களை வழி நடத்தி ஒரு பெரிய சிகரத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கிருந்து நீங்க கீழே திரும்பி பார்க்கும்போது நீங்க கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்வு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்க பொற்காலம் இப்போ முழு வீச்சுல தொடங்கிடுச்சு. தனுசு ராசி அன்பர்களே, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்சதும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். வர்ற அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழு மனசோட ஏத்துக்கணும். இத்தனை காலமா நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள், கண்ணீர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இறைவன் இப்போ உங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போறார். அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வர்றது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. அது உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனை. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வீச போற அந்த புது காத்து உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் அடிச்சுட்டு போயிடும். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்க சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ராஜா. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்து உங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவாங்க. உங்க தொழில்ல லாபம் பெருகும், குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும், சமூகத்துல உங்க அந்தஸ்து பல மடங்கு உயரும். இது எல்லாமே அந்த ஒரு உறவோட வருகையால உங்க ஜாதகத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். இவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய காயங்கள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிக்கும். இனிமே நீங்க யாரையும் நினைச்சு பயப்பட வேண்டியதோ இல்ல கவலைப்பட வேண்டியதோ அவசியமே இல்ல. ஏன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய சக்தியே துணை நிக்குது. அந்த சக்தியோட வெளிப்பாடுதான் இந்த புது உறவு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விடிவு காலம் இப்போ உங்க வாசப்படியில வந்து நின்னுட்டு இருக்கு. முழு நம்பிக்கையோடவும் ஒரு பெரிய புன்னகையோடவும் உங்க பொற்காலத்தை வரவேற்க தயாராயிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அத்தனை தனுசு ராசி நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த தகவல்கள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் ஆழமா நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் இத பார்த்து பயன்பெறட்டும். உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த ஆச்சரியமான மாற்றங்களை பத்தி கீழே இருக்கிற கருத்து பெட்டியில மறக்காம சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். உங்க வாழ்க்கை இனிமே எல்லா வளமும் நலமும் பெற்று ரொம்ப பிரகாசமா அமைய அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.